ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். எல்லாருக்கும் நமஸ்காரம். எல்லோரும் எப்படி இருக்கேன்? சௌக்கியமா? இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னு எப்படி கேட்டேன்னா, அதுக்கு முன்னாடி போன வாரம் நம்மளோட அகமதாபாத்தோட ஃப்ளைட்டோட ஆக்சிடென்ட் ஆச்சு. நிறைய பேர் எல்லோரும் கேள்விப்பட்டிருப்பேன்னு நினைக்கிறேன், நியூஸ்லலாம் பார்த்துருப்பேன்னு நினைக்கிறேன். ரொம்ப ஒரு வருத்தமான நியூஸ் இல்லையா? அது விஷயமா நம்மளோட சேனலுக்கு நம்மளோட சேனல் மூலயமா நான் என்னோடய அஞ்சலியை தெரிவித்துக்கிறேன். ரொம்ப ஒரு கஷ்டமான நியூஸ். நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், நிறைய பேர் எல்லாம் நியூஸ்லலாம் பார்த்துருப்பேன், கேட்டிருப்பேன். ரொம்ப ஒரு கஷ்டமானது. சின்ன குழந்தைங்க இல்லாமல் அதில் இறந்து போயிருக்கிறதா நம்ம நியூஸ்லலாம் பார்த்தோம். ரொம்ப கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது அதெல்லாம் பார்க்கும்போது கேட்கும்போதும். என்னோடய சேனல் மூலியமாக நான் தெரிவிச்சுக்கிறேன் என்னென்னா, ஒருத்தர் நம்ம ஈகோ இதெல்லாம் ஒன்றும் இல்லாதக்கு நல்ல எண்ணத்தோடு நம்ம நல்லதை நினச்சிட்டு போகிறோம். ஏன்னா இன்றைக்கி இருக்கிறவங்க நாளைக்கு இருக்கிறது கிடையாது. பணம் காசு இன்றைக்கி வரும், நாளைக்கு போகும். அதனால் பார்த்தீங்கன்னா எதுவும் நம்ம கையில் எதுவும் இல்லை. இருக்கிற வரைக்கும் நிம்மதியாக ஜாலியாக இருந்துட்டு போகணும். ரொம்ப கஷ்டமாக இருந்தது அதெல்லாம் பார்க்கும்போது கேட்கும்போதெல்லாம் நமக்கு இவ்வளோ ஒரு வருத்தமாக இருக்கு இல்லையா? இருக்கிற வரைக்கும் நம்ம நிம்மதியாக இருந்துட்டு போகணும். அதுதான் என்னோடய ஒரு அபிப்பிராயம் நான் சொல்கிறது. பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ட்ராவல் விளாக் தான் நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம். ட்ராவல் விளாகில் பார்த்திங்கன்னா நான் பார்த்திங்கன்னா அதாவது ஒரு 10 நாளாக எனக்கு வீடியோஸில் போட முடியல. கொஞ்சம் பிஸியாக இருந்தேன். கொஞ்சம் நானும் வெளியில் போகிறது வர்றது, வீட்டிலேயே கொஞ்சம் வேலையில் இருந்தனால கண்டினியூஸாக என்னால் வீடியோ போட முடியலை. இப்போ என்னோடய வீடியோ நான் இன்றைக்கி போட்டிருக்கேன். அதாவது ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கி நாங்கள் ஒரு பாலக்காடு போயிருந்தோம் ரிசப்ஷனுக்காக. அதுக்கு போயிருந்தப்போ பார்த்திங்கன்னா அங்கே ஒரே மழை, நல்ல மழை. அதெல்லாம் நல்லா இருந்தது பார்க்கும்போது. உங்களுக்கு அந்த கிளைமேட்லாம் பார்க்கும்போது நல்லா இருந்தது. ஆனால் மழை பெஞ்சாலும் அதுவும் ஒரு விதத்தில் எல்லாேருக்கும் ஒரு கஷ்டம்தான். மழை பெஞ்சாலும் கஷ்டம், பெய்யலைனாலும் கஷ்டம். நிறைய பேருக்கு அங்கேயும் பாதிப்பெல்லாம் நிறைய பேருக்கு இருந்திருக்கு. அதாவது பார்த்திங்கன்னா மழை பெஞ்சால் உங்களுக்கு அங்கெல்லாம் கரண்ட்டு போகும். அதாவது ஈபியோட இதெல்லாம் கரண்ட்டெல்லாம் இருக்காது. அதெல்லாம் உங்களுக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் தான். மழை இருந்தாலும் கஷ்டம், இல்லைனாலும் கஷ்டம். அதெல்லாமும் அப்படியே இனி மழைக்காலம் தானே இல்லையா உங்களுக்கு? அப்போ அதெல்லாம் நான் அப்படியே போகும்போது அப்படியே ஒன்று எடுத்திருந்தேன். ரொம்ப மழையும் இருந்தது அன்றைக்கி, விடாதிக்கு பெஞ்சுட்டே இருந்தது. இப்போ நம்ம கோயம்புத்தூர்லேயும் பார்த்திங்கன்னா இப்போ ஒரு 4 நாள் தொடர்ந்து ஒரே மழையாக தான் இருந்துகிட்ருக்கு இங்கேயும். பார்த்தா க்ளவுடு எல்லாம் பார்த்தா ரொம்ப நல்லா இருந்தது. அதெல்லாம் அப்படி பார்க்கும்போது கொஞ்சம் நல்லா இருந்தது. அதனால் அப்படியே நான் எல்லாம் ஷூட் பண்ணியிருந்தேன். அதெல்லாம் தான் இப்போ நீங்கள் பார்க்க போகிறது. நான் பார்த்திங்கன்னா அங்கே ஒரு ரிசப்ஷனுக்காக போயிருந்தேன். அதெல்லாம் அப்படியே ஷூட் பண்ணியிருந்தேன் நான். அதெல்லாம் எடுக்கல. சும்மா மேலாக அப்படியே இங்கே ட்ராவல் பண்ணுறது மட்டும் எடுத்திருந்தேன். இங்கே நம்மளோட வீடு கண்ணாடியில் நம்ம வீடு இருக்கு இல்லையா, அதுக்கும் போயிருந்தோம். அதுவும் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம்னு சொல்லிட்டு போயிருந்தோம். ரொம்ப நாள் ஆச்சு. ஒரு மாதம் 2 மாதம் முன்னாடி போயிட்டு நாங்கள் க்ளீன்லாம் பண்ணிவிட்டு வந்துட்டோம். இடையில போகவே இல்லை. அப்போ சரி, இப்போ அங்கே போகிறதுனால கொஞ்சம் முன்னாடி நேரத்தே கிளம்பினோம். அங்கேயும் போய் பார்த்துட்டு அப்படியே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி போகும்போது அப்படியே ஒரு வீடியோ எடுத்திருந்தேன் நான். அங்கே எல்லாமும் கொஞ்சம் எடுத்திருந்தேன். பார்த்தீங்கன்னா இங்கே இடமெல்லாம் நல்லா ஒரே மழை. ரோடெல்லாம் பாருங்கள் இப்படி பழச்சின்னு இப்படி இருக்குது, மழை பெஞ்சிருந்தனால. சுற்றி வர நல்லா ஒரு இருட்டு கட்டிகிட்டு இருந்தது. காலையில் நாங்கள் ஒரு 9:30 மணி ஆகும்போது கிளம்பினோம். அப்படியே நம்ம அங்கே கண்ணாடி பக்கத்தில் அங்கே ஒரு லுலு மார்க்கெட் நான் ஏற்கனவே காமிச்சிருப்பேன். அதெல்லாமும் அப்படியே இங்கே இந்த பக்கம் தான் இருந்தது. அதெல்லாமும் அப்படியே சும்மா மேலாக ஒன்று எடுத்திருந்தேன். காலையில் நேரத்தெல்லாம் நேரத்தை ஒரு 9 மணி 9:30 டிஃபன்லாம் சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டோம். அங்கே போய்ட்டு அப்படியே அங்கே எல்லாமும் போயிட்டு கொஞ்சம் சிப்ஸ் எல்லாமும் வாங்குறதுக்கு வேண்டி இருந்தது என்னோடய ஹஸ்பண்ட் ஊருக்கு போகிறதுக்காக. அப்போ அதெல்லாமும் வாங்கிட்டு அப்படியே நாங்கள் ரிசப்ஷனுக்கும் போயிட்டு வந்தோம் நாங்கள். அதெல்லாம் தான் இதோட கூட ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். பாருங்கள், பார்த்துட்டு இப்படி இருக்குன்னு எனக்கு ஒரு லைக்கும் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஃபுல்லாக அப்படியே பார்த்துட்டே வாங்க. நான் அப்படியே உங்களுக்கு எல்லாம் ஷேர் பண்ணிகிட்டே வரேன். பார்த்திங்கன்னா நம்மளோட வீட்டுக்கு வந்தாச்சு. இப்போ உள்ளே தான் வந்திருக்கோம். மழை பெஞ்சிட்டு பாருங்கள் எப்படி இருக்குது. இடமெல்லாம் நல்லா நிறைய காடு மாதிரி நிறைய செடிகள். மழை காலமானாலே இங்கே செடிகள்லாம் நல்லா பச்சை பசேன்னு நல்லாயிருக்கும். ஆனால் நிறைய காடு மாதிரி நிறைய தேவையில்லாத எல்லாமே வளர்ந்துடும். இப்போ அப்படியே நான் அதெல்லாம் எடுத்திருந்தேன். இப்போ நாங்கள் உள்ளே போகிறதுக்காக காரை விட்டுட்டு உள்ளே போகலான்னு சொல்லிட்டு இப்போ அங்கே தான் வந்திருக்கோம். விடாதுக்கு மழை பாருங்கள் பெஞ்சிட்டே இருக்குது. ஆனால் ஊரில் கேரளாலெல்லாம் பார்த்தீங்கன்னா மழை பெஞ்சால் ரொம்ப மழை பெய்யும், கஷ்டமாகவும் இருக்கும்.
செடிகள்லாம் வந்து ரொம்ப சூப்பராக வந்திருக்கும். பார்க்குறதுக்கு ரொம்பவுமே அழகாக இருக்கும். பச்சை பசேல்னு அழகாக இருக்கும். இப்போ நம்ம இந்த காரை விட்டு நம்ம வீட்டுக்குள்ளே தான் வந்து போகலான்னு சொல்லிட்டு இப்போ வந்திருக்கோம். இப்போ இந்த வீடு நான் ஏற்கனவே வந்து நிறைய தடவை போட்டிருப்பேன். நம்மளோட பாலக்காடில் கண்ணாடியில் நம்மளோட இருக்கிற வீடு. இப்போ இதை வந்து உள்ளே இங்கே நம்ம கார் ஏறி உள்ளே வந்தோம் இல்லையா, அந்த இடம் இதெல்லாம். நம்மளோட வீடியோஸில் வந்து நான் ஏற்கனவே இங்கே ஒரு நாள் நாங்கள் ஸ்டே பண்ணதும் அதுவும் வந்து போட்டிருக்கேன் நான். இந்த மரமெல்லாம் நடும்போதும் வந்து நான் எடுத்து வந்து போட்டிருக்கேன். இந்த ஃபுல்லாகவே வந்து நிறைய வந்து வந்தாச்சு. இந்த பக்கம் மாமரத்தோட இதெல்லாம் வந்து இருக்குது இந்த சைடும். அது இல்லாமல் வந்து ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா அப்படியே காடு மாதிரி வந்து வந்தாச்சு. ஒரு தடவை வந்து நம்ம இன்னொரு தடவை வந்து க்ளீன் பண்ணணும். அது மழை காலத்தில் வந்து முடியாது. இனிமேல் தான் உங்களுக்கு அப்படிலாம் இருக்கும். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே வந்து மூடியாச்சு. இந்த இடம் சைடு ஃபுல்லாகவே மரங்கள்லாம் வந்து மாமரம் வந்து இது. இப்போ வீட்டுக்குள்ளெல்லாம் வந்து நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன். இடைக்கிடைக்கு வந்து க்ளீன் பண்ணிவிட்டு போவோம். பின்ன யார்ட்டையாவது சொல்லிவிட்டு க்ளீன் பண்ணி வைப்போம் வீடெல்லாம். உள்ளே பரவாயில்ல, கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா இருந்தது. ரொம்ப மோசமாக இல்லை. வெளியில் தான் கொஞ்சம் குப்பையும் குப்பையுமாக இருந்தது. இப்போ இது தான் நம்மளோட வந்து ஹாலு. புதுசாக பார்க்குற ஒரு சப்ஸ்கிரைபருக்கெலாம் வேண்டி நான் வந்து இது இன்னொரு தடவை வந்து காட்டுறேன். பாலக்காடில் இருக்கிற நம்மளோட வீட்டோட டூர் தான் இப்போ வந்து சும்மா வந்து மேலாக ஒன்று பார்க்குறோம். இதான் வந்து கிச்சன். சும்மா நாங்கள் முன்னாடி அங்கே இருந்தப்போ கொஞ்சம் பாத்திரம்லாம் வந்து போட்டு வச்சுருந்தேன் இங்கேயே. அது இல்லாமல் வந்து இடைக்க யாராவது வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதில் அதெல்லாம் அவங்களாம் அப்படியே எடுத்துகிட்டு இப்படி இப்படியே வச்சுருக்காங்க. இடையில நானும் வந்து கொஞ்சம் க்ளீன் எல்லாம் பண்ணிவிட்டு எல்லாம் வந்து கொஞ்சம் ஓப்பனாக வந்து விட்டுட்டு போயிருந்தேன். இங்கே ஒரு ஃப்ரிட்ஜும் வந்து வச்சுருக்கோம். ஸ்டவ்வும் வந்து வச்சுருக்கு. சிலிண்டர் மட்டும் நம்ம வேணும்போது வந்து எடுத்துகிட்டு போவோம். அந்த மாதிரி வந்து வச்சுருந்தோம். ஹால் இல்லாமல் கொஞ்சம் நல்லா நீட்டாக தான் இருந்தது. இந்த பக்கம் ஒரு பெட்ரூம் வந்து இருக்குது. அட்டாச்சு பாத்ரூமோட கீழே 2 பெட்ரூம். மேலேயும் வந்து இருக்குது. மேலேயும் வந்து நான் வந்து எடுத்திருந்தேன். ஏற்கனவே வந்து போட்டிருக்கேன். இப்போ வந்து எடுக்கல. இங்கே ஒரு பெட்ரூம், ஒரு கட்டிலும் போட்டு வச்சுருக்கோம். இந்த சைடும் இங்கே ஒரு பெட்ரூமு. இங்கே வந்து நம்மளோட கட்டில் வந்து போட்டு வச்சுருக்கோம். இந்த பக்கம் ஜன்னல், இந்த பக்கம் ஜன்னல். நல்லா காற்றோட்டமாக ரொம்பவுமே சூப்பராக வந்து இருக்கும். இப்படியே வந்து எல்லாம் ஹாலு. இந்த பக்கம் இந்த பெட்ரூமோட பாத்ரூம் இது. இந்த பக்கம் ட்ரெஸ்ஸிங் ரூம் மாதிரி, அதுக்குள்ளே பாத்ரூம். இது வழியாக மாடிக்கு போனால் மாடியிலையும் வந்து நமக்கு ஹால், கிச்சன், பெட்ரூம் எல்லாம் அதே மாதிரி மேலேயும் வந்து இருக்குது. இது வழியாக கீழே சைடில் பின்னாடி வந்து போகலாம். இந்த மாதிரியாக மேலே ஏறி போனால் நான் மேலே வந்து நான் இன்றைக்கி எடுக்கல. நான் இன்றைக்கி போயிருந்தப்போ இப்போ வாசலில் தான் வந்து கொஞ்சம் ரொம்ப குப்பைங்க குப்பையுமா இருந்து மழையும் பெய்யறதுனால கொஞ்சம் மோசமாக இருந்தது. மற்றபடி உள்ளெல்லாம் நல்லா நீட்டாக அழகாக தான் வந்து இருந்தது. இங்கே எல்லாம் வந்து வெளியில் அப்படியே சுற்றி வர நம்ம உட்காரலாம். வெயில் காலம், மழை காலத்துலேயும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஏரியா வந்து இந்த இடமெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். கேரளாவில் எல்லார் வீட்லேயும் வந்து இந்த மாதிரிலாம் வந்து இருக்கும். வீடு ரொம்ப அழகாக இருக்கும். எல்லார் வீடும் பார்க்குறதுக்கு ரொம்பவுமே சூப்பராக இருக்கும். இது நெல்லிக்காய் மரம். ஏற்கனவே நான் வந்து இங்கேருந்து நெல்லிக்காய்லாம் நிறைய பறிச்சுட்டும் போட்டிருக்கேன். நம்மளோட வெளியில் போகிறதுக்கோட வழி அது. இப்போ நீங்கள் பார்க்குறது எல்லா இடமும் நிறைய புல்லுகள்லாம் வந்து வந்தாச்சு. ஃபுல்லாக மழை பெஞ்சிட்டே இருக்கு இல்லையா. இப்போ க்ளீனும் பண்ண முடியாது நம்மளால். அதனால் அப்படியே வந்து இருக்குது. ஃபுல்லாக மழைக்காலமெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் க்ளீனும் வந்து பண்ணணும். அன்றைக்கி நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரிசப்ஷன் போகிறதுக்கு வேண்டியெல்லாம் வந்து அப்படியே ரெடியாகி வந்திருந்தோம். வெளியில் கார் பார்க்கிங் இது இந்த இடம். இன்றைக்கி ரிசப்ஷனுக்கு போகிறதுக்காக வந்து நான் ஃபுல்லாக ரெடியாகி வந்திருந்தேன். என்னோடய சாரீ வந்து நான் இன்றைக்கி அதை வந்து கட்டியிருந்தேன். சும்மா சிம்பிளாக இருந்தால் நான் வந்து ஜாஸ்தி வந்து மேக்கப்லாம் ஒன்றும் பண்ண மாட்டேன். நான் சிம்பிளான ஒரு ட்ரெஸ் வந்து போட்டுட்டு சாரீ கட்டிட்டு ரெடியாக இருந்தேன். இப்போ நீங்கள் வந்து பார்க்குறது அப்படியே கிச்சனும் ஒன்று அப்படியே மேலாக வந்து எடுத்திருக்கேன். அப்படியே அதுவும் வந்து ஒன்று வந்து போட்டிருந்தேன். ரொம்பவும் நல்லாயிருக்கும். ரொம்பவும் சூப்பராக இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும். இங்கே பார்த்தா வந்து இருக்கணும்லாம் தோணும். நமக்கு வந்து இப்போ இங்கே வந்து இருக்க முடியாது இல்லை. நமக்கு கோயம்புத்தூரில் தான் நம்மளோட வீடு இருக்கிறதுனால இப்போ அப்படியே நான் வந்து உள்ளெல்லாம் போகிறது வந்து அப்படியே வந்து எடுத்திருந்தேன். என்னோடய சுற்றி வந்து வீடியோ வந்து எடுத்திருந்தேன். இதை கிச்சனில் வந்து பார்த்தீங்கன்னா உப்பு இதெல்லாம் வந்து அப்படியே வச்சுருந்தேன். எல்லாமே வெளியில் அப்படி அப்படியே இருந்தது. பார்த்தெல்லாம் இங்கே நிறைய அப்படி இருக்கும்போது உங்களுக்கு பூச்சிப்பட்டு இதெல்லாமும் வந்து நிறைய வந்து வர்றது. அப்பப்போ ஒரு ஆள் இருந்து க்ளீன் பண்ணிகிட்டே இருந்தால் தான் வந்து வீடு வந்து சுத்தமாக நல்லாவும் இருக்கும். இடைக்கு வந்து க்ளீன் பண்ணிவிட்டு போவோம். இப்போ அதெல்லாம் முடிச்சுட்டு உள்ள எல்லாமே ஒன்று ரவுண்டு எல்லாம் பார்த்துக்கிட்டு ஓரளவுக்கு முடிஞ்சது எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு மோட்டரெல்லாம் போட்டுட்டு நாங்கள் வந்து அங்கேருந்து வந்து கிளம்பிட்டோம். இப்போ ரிசப்ஷனுக்கு தான் வந்து போயிட்டுருக்கோம். அது முடிஞ்சு அங்கேருந்து ஒரு 1:30 மணி 2 மணி நேரத்தை அங்கேருந்து கிளம்பி நாங்கள் ஒரு 3-3:30 மணி நேரத்தை கோயம்புத்தூருக்கு வந்து எத்திட்டோம். இதை இந்த விளாகில் வந்து ஃபுல்லாக வந்து நான் வந்து போட்டிருந்தேன். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்ப்பேன்னு நினைக்கிறேன். பார்த்துட்டு எப்படி இருக்கீங்கன்னு எனக்கு ஒரு லைக்கும் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நம்ம இன்னும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அடுத்து இன்னும் கொஞ்சம் ஒரு ரெசிபி ஆகிட்டு வரும்.
ஃபுல்லாக பாருங்கள். நம்மளோட வீடியோஸ் வந்து பார்க்காதவா பார்த்துட்டு ஒரு லைக்கும் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம இனி அடுத்த வீடியோவில் வேறு ஒரு ரெசிபியோடு பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.